ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்த குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெயர்ச்ச ராகவே கேதவே நமோ நமஹா. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 24/1/2025 ஸ்ரீ குரோதி ஆண்டு தை மாதம் 11ஆம் நாள் வெள்ளிக்கிழமை உத்தராயணம். தை வெள்ளிக்கிழமை 2வது வாரம் மிக விசேஷமானது. நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:30 முதல் 2:30 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் 3 முதல் 4:30 வரை. குளிகை 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:35க்கு. கரணன் 1:30 முதல் 3 வரை. திதி இன்று மாலை 6:22 வரை. தசமி பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:29 வரை. விசாகம் பின்பு அனுஷம். நாமயோகம் இன்று அதிகாலை 3:43 வரை. கண்டம் பின்பு விருத்தி. கரணம் இன்று அதிகாலை 5:34 வரை. வணிசை பின்பு மாலை 6:22 வரை. பத்திரை பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:29 வரை. ரேவதி பின்பு அஸ்வினி. நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி மீன ராசி. காலை 4:29 வரை ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மீன ராசிக்கு. 4:30 முதல் அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்கும். அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதத்தில் உள்ளவர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்கும். இன்றைய நாளுக்கான பண்டிகை திருவள்ளூர் ஸ்ரீ வீரராகவ பெருமாள் விழா தொடக்கம். திருமாலிருஞ்சோலை ஸ்ரீ கள்ளழகர் கோவிலில் ஸ்ரீ சுந்தரவல்லி தாயார் வாகனத்தில் புறப்பாடு. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு. மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் விரதாதி விசேஷங்கள் கரிநாள். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? தெய்வ பிரதிஷ்டை செய்ய உகந்த நாள். மர வேலைகளை தொடர சிறந்த நாள். கலைகளை நீக்க உகந்த நாள். கலை செடிகளை அகற்றுவதற்கு நல்ல நாள். சிகை அலங்காரம் செய்ய ஏற்ற நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 11:30 முதல் 1:14 வரை மேஷ லக்னம். காலை 11:30 முதல் 1:14 வரை மேஷ லக்னம். 1:15 முதல் 3:17 வரை ரிஷப லக்னம். 3:18 முதல் மாலை 5:28 வரை மிதுன லக்னம். 5:29 முதல் 7:37 வரை கடக லக்னம். 7:38 முதல் 9:39 வரை சிம்ம லக்னம். 9:40 முதல் 11:39 வரை கன்னி லக்னம். 11:40 முதல் 1:45 வரை துலாம் லக்னம். 1:46 முதல் 3:56 வரை விருச்சக லக்னம். 3:57 முதல் காலை 6:03 வரை தனுசு லக்னம். 6:04 முதல் 8:02 வரை மகர லக்னம். 8:03 முதல் 9:45 வரை கும்ப லக்னம். 9:46 முதல் 11:25 வரை மீன லக்னம். வெள்ளிக்கிழமை. இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சுக்கிர பகவான். ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை ஆத்மார்த்தமாக பக்தி உணர்வோடு பாராயணம் செய்பவர்களுக்கு பொன்மழை பொழிவாளாம் அன்னை மகாலட்சுமி கனகதாரை போல மழை பொழியுமாமாக செல்வ சேர்க்கை ஏற்படும். செல்வ மழை பொழிவாளாம் அன்னை மகாலட்சுமி. ஆக இந்த நாள் சுக்கிர பகவானையும் ஸ்ரீ
மகாலட்சுமி தாயாரையும் வணங்குவது விசேஷமானது. தை வெள்ளிக்கிழமை 2வது வாரம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு வழிபாடு முறைகளோடு சர்க்கரை பொங்கல் நிவேதனம், மொச்சை சுண்டல் செய்து வீட்டில் படைத்து அதில் வீட்டில் உள்ளவர்கள் மட்டுமே சாப்பிட வேண்டும். வெளி நபர்களுக்கோ வெளி இடங்களுக்கோ கொண்டு செல்லக்கூடாது. வீட்டில் இருப்பவர்கள் சாப்பிடுவதே சிறந்தது. ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை 27 முறை அதிகாலை பொழுது பாராயணம் செய்யலாம், அல்லது சுக்கிர ஓரையான காலை 6 முதல் 7 மணி வரைக்குள் உச்சரிப்பது விசேஷம். ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான காயத்ரி மந்திரம்: ஓம் அச்வத் வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் அச்வத் வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கான காயத்ரி மந்திரம்: ஓம் மகாதேவியை ச வித்மகே விஷ்ணு பத்னி ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். உங்களுடைய ராசிக்கான அமைப்பு படி இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வெள்ளிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. மதியம் 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 11வது நாள், 2வது வெள்ளிக்கிழமை. இந்த 2வது வாரம் என்பது மிக மிக விசேஷமானது. சகல அம்மன் கோவில்களிலும் மகாலட்சுமி ஆலயங்களிலும் திருவிளக்கு பூஜை அல்லது ஸ்ரீ மகாலட்சுமி தேவிக்கு அலங்கார வைபவங்கள் உண்டாகும் நடக்கும். இது போன்ற விசேஷமான ஒரு நாட்களில் கோவிலுக்கு சென்று அதிக எண்ணிக்கையில் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது மிகவுமே நல்லது. தன தானிய அஷ்ட ஐஸ்வர்ய லட்சுமி கடாட்சம் பரிபூர்ணமாகவே உங்களுக்கு சித்திக்கும். ராசிக்கு 2ஆம் வீட்டில் குரு பகவான் வக்ரநிலை, முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, 6ஆம் வீட்டில் கேத்து பகவான், 8ஆம் இடமான விருச்சக ராசியில் அஷ்டமஸ்தானத்தில் 4ஆம் வீட்டு அதிபதியான சந்திர பகவானுடைய சஞ்சாரம். மேஷராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது காலை 5 மணி முதல். அதே போல 10ஆம் இடம் சூரிய பகவான், புதன் பகவான், லாபத்தில் சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான், விரயத்தில் ராகு பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. மேஷராசி அன்பர்களே, கிரகங்களினுடைய நகர்வுகள் எப்படி இருக்கிறதோ அதற்கேற்றபடிதான் பலன்கள் இருக்கும். ராசியினுடைய 2வது வீடு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை. எண்ணத்தில் தெளிவற்ற நிலை இருக்கும். போதாக்குறைக்கு சந்திராஷ்டமம் கூட. அதிகமான பிடிவாதங்கள் கூடாது. எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை நன்றாக சிந்தித்து செய்ய வேண்டும். தொழில் ரீதியாக முதலீடு செய்வதாக இருந்தால் பணத்தினுடைய நிலையை அறிந்து செய்யுங்கள். கடன் வாங்கி எதையும் இந்த நாளில் செய்ய வேண்டாம். மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும் நாள். வேலை செய்யக்கூடிய இடங்களில் சில சூழ்நிலைகள் உங்களுக்கு மாறுபட்டதாகவே இருக்கும். யாரையும் எதையும் எதுவும் சொல்ல முடியாது. மற்றவர்கள் சொல்லுகின்ற விஷயங்களை காதில் கேட்டுக்கொண்டு அமைதியாக இருக்க பாருங்கள். அதிகமாக பேசினால் உங்களுக்கு தான் ஆபத்து. ஆக பேசி காரியத்தை கெடுக்க வேண்டாம். போகிற போக்கில் அவரவர்களை விட்டுவிட்டு உங்களுக்கான வேலைகளை மட்டும் கவனித்து வந்தால் போதும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் சில இடர்பாடுகள் இருக்கும். புரிதல் இருக்காது. குழப்பவாதியாகவே இருப்பீர்கள். எந்த ஒரு நம்பிக்கையான முடிவு எடுப்பது என்பது காலதாமதமாகும். வியாபாரத்தினுடைய போக்கு புரிந்து கொண்டு இருக்க வேண்டும். பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்வது நல்லது. கூடுமான வரையில் அக்கம் பக்கம் நபர்களிடத்தில்
விட்டு கொடுத்து செல்லுங்கள். மிக நெருங்கிய நண்பர்களிடத்தில் வாக்குவாதங்களோ எதையும் செய்யக்கூடாது. வீடு, மனை, வண்டி, வாகனம் தொடர்பான சில பராமரிப்பு பணிகள் இருக்கலாம். அல்லது தம்பதியர்கள் பொறுமை, நிதான குணமோடு இருக்க வேண்டும். வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள், சண்டை, தகராறில் ஈடுபடாதீர்கள். திடீர் முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். அது தொழில் விஷயமாக இருக்கட்டும் அல்லது வீட்டில் முக்கியமான பேச்சுவார்த்தைகளாக இருக்கட்டும். கையெழுத்திடுவதோ ஒப்பந்தங்கள் செய்வதோ கூடாது. இடம், வீடு, மனை, வாகனம், வண்டி, வாகனங்கள் தொடர்பான விஷயங்களில் பக்குவமாக இருப்பதே நல்லது. உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் பெருமானை வழிபடுங்கள். ஞானகாரகன் கேத்து பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபாடு செய்வது விசேஷம். குழப்பமான நாளாக இருக்கும். தெரிந்த விஷயங்கள் கூட செய்ய முடியாமல் தவிப்பீர்கள். ஒரு தாமதமான சூழ்நிலைகள் ஏற்பட்டு மறையும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பிறந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. அனுசரித்து செல்லுங்கள். பணத்தை அதிகம் செலவிடாதீர்கள். சிக்கனத்தை கையாள்வது நல்லது. பிறருக்கு பணம் கொடுப்பதோ வாங்குவதோ கூடாது. கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவ பெருமானுடைய வழிபாடு நல்லது. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி என்று வழிபடுங்கள். பொறுமையாக இருக்க வேண்டும். அமைதி வேண்டிய நாள். திடீர் முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து விடுங்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 11வது நாள். ராசிக்குண்டான அமைப்பை வைத்து இந்த நாள் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். 2ஆம் வீட்டில் குடும்பஸ்தானத்தில் விரையாதிபதியான செவ்வாய் பகவான். வீடு, மனை, இடம், நிலம் சார்ந்த விஷயங்களுக்காக சில பணத்தை நீங்கள் செலவு செய்ய வேண்டிய சூழல் ஏற்படும். அதிலும் குடும்பத்திற்காகவே விரயங்கள் ஏற்படலாம். ராசியினுடைய 5வது வீடு பூர்வ புண்ணிய பாவகத்தில் கேத்து பகவான். களத்திரஸ்தானத்தில் சந்திர பகவான். 9ஆம் வீட்டில் சூரிய பகவான், புதன் பகவான். 10ஆம் இடம் தொழில் ஜீவனஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான். அதிபதியான சுக்கிர பகவானும் லாபத்தில் ராகு பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய வேலைகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள் தீரும். தம்பதியர்கள் மகிழ்வாக இருப்பீர்கள். உற்றார் உறவினர்களுடைய ஆதரவு கிடைக்கும். வெளியூர்களிலிருந்து நல்ல செய்திகள் வரும். உங்களுடைய உறவுகளில் இருக்கக்கூடிய பிரிவினை வாதங்கள் தீரும். விலகி இருந்தவர்கள் கூட மீண்டும் வரலாம். மனதில் நல்ல சந்தோஷமான சூழ்நிலைகள் இருக்கும். மன அமைப்பு சீராகும். ராசினுடைய 9வது பாவகத்தில் சூரிய பகவான், புதன் பகவான். தந்தையின் முகாந்திரமாக சில வேலைகள் கைகூடி வரும். லாபத்தில் ராகு பகவான் இருப்பதால் மூத்த சகோதரர்கள் வழியில் சில பொருட்கள் வாங்குவது, கொடுப்பது போன்ற நிலை ஏற்படலாம். வயதில் மூத்தவர்களிடத்தில் பக்குவமாகத்தான் நடக்க வேண்டும். நண்பர்கள் அதிகமாவார்கள். பிடித்த விஷயங்களை வெளியிடங்களில் கொண்டு சென்று செய்வீர்கள். வழக்கு சார்ந்த வேலைகளில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்தபடி நல்ல முடிவுகள் கிடைக்கும். புதுவிதமான எண்ணங்கள் அதிகரிக்கும். ஆர்வங்கள் இருக்கும். குழந்தைகள் வழியில் சுப காரியங்களை செய்து முடிப்பீர்கள். அரசு தொடர்பான வேலைகள் சாதகமாகும். பக்தி நிறைந்த நாள்.
ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாக குடும்பத்தோடு உங்களுடைய நேரத்தை செலவழிப்பீர்கள். மற்றவர்களுடைய மனதை திருப்திப்படுத்துவதில் முதன்மையானவர்கள் நீங்கள். எப்பொழுதும் அதிகமாக பேசாமல் மௌனமாக இருந்து அமைதியை நிலைநாட்டுங்கள். அமைதியே உங்களுக்கு பிரதானமானது. எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் தன்னிலை மாறாமல் மிக திடமாக இருப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்லது. புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்கள். ஆரோக்கியம் சார்ந்த மருந்து சம்பந்தமான உணவுகள் எடுத்துக்கொள்வதாக இருந்தாலும் சுக்கிர பகவானுடைய ஓரையை தேர்ந்தெடுத்து சாப்பிடுவதால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தடைகள் நீங்கும், தாமதங்கள் அகலம். பொறுப்பில் இருப்பவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். நிர்வாகத்துறையில் நல்ல நிலைக்கு வருவீர்கள். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகை வழிபாடு நல்லது. ரோகிணி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை, சேமங்கள், லாபங்கள் உண்டு. தொழில் ரீதியாக விருத்தி ஏற்படும். வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் பிறக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலைகள் கைகூடும். பக்தி நிறைந்த நாள். ஆன்மீக தொடர்பான விஷயங்கள், எண்ணங்கள் உண்டாகும். சுப காரியங்களை செய்து முடிப்பீர்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். இறை வழிபாடு செய்யுங்கள், நிச்சயம் கைகூடும். மிருகசீரிஷ நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. வேலைகள் சாதகமாக்கும். எல்லா விதமான விஷயங்களையும் திருப்திகரமாக முடிப்பீர்கள். அதிக நன்மைகள் விளையும் நாள். குழந்தைகளுடைய எதிர்பார்ப்பு கைகூடும். இந்த நாள் ஏற்றங்கள், முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களினுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. தை வெள்ளிக்கிழமை 11வது நாள். ராசியிலேயே செவ்வாய் பகவான் வக்ரநிலை. அவர் உங்களுடைய லாபத்தின் அதிபதியானவர். அதே போல சுகஸ்தானத்தில் கேத்து பகவானும், 6ஆம் இடத்தில் சந்திர பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், பாக்யஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான், 10ஆம் இடம் தொழில் ஜீவனஸ்தானத்தில் ராகு பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன பலன்கள் அமைய போகிறது என்பதை அறியலாம். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் முன்னேற்றங்கள், வருமான அதிகரிப்பு உண்டாகும். தன தானிய சம்பத்துகள் பெறுவீர்கள். பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் பிறக்கும். கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்ல ஒரு ஆழமான அன்பு அதிகரிக்கும். பிரேமையாக இருப்பீர்கள். இருவருக்கும் இடையே இருந்த வாக்குவாதங்கள், வீண் பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள் தேர்ந்து ஒற்றுமை உணர்வோடு இருப்பீர்கள். கடன் தொடர்பாக இருக்கக்கூடிய சங்கடங்கள் அகலும். பண பிரச்சனைகள் தீர்ந்து மன நிம்மதியாக இந்த நாளுக்கான வேலைகளை கவனிப்பீர்கள். 2ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 6ஆம் இடத்தில் விருச்சக ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். குடும்பத்தினுடைய தேவைகளை பார்த்து பார்த்து பூர்த்தி செய்து வைப்பீர்கள். வாழ்க்கையில் உயர வேண்டும், ஜெயிக்க வேண்டும், திறமையாக இருக்க வேண்டும் என எல்லா எண்ணங்களும் உங்களுக்கு உருவாக்கும். திடமான நம்பிக்கையோடு இருப்பீர்கள். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் மாற்றங்கள் பிறக்கலாம். சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர வழிவகை உண்டு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் வீட்டிலும், 4ஆம் வீட்டு சுகாதிபதி 8ஆம் வீட்டிலும் சஞ்சாரம் செய்கிறார்.
மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் ஆர்வம், உற்சாகம், உத்வேகத்தோடு இருப்பீர்கள். பாராட்டுகள் அதிகரிக்கும். மனதில் நிம்மதி பிறக்கும். தொழில் சார்ந்த முயற்சிகள் இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் தீர்ந்து வரும். மனதில் தைரியமாக தன்னம்பிக்கையாக செயல்படுவீர்கள். அலுவலக வேலைகளில் தலைமை அதிகாரிகளுடைய செயல்கள் திருப்தியை தரும். சொத்துக்களில் இருக்கக்கூடிய பழைய பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர்கள். மாற்றங்கள் உண்டாக்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் செய்வது மிகுந்த நல்ல பலனை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரிஷ நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. லாபங்கள் அதிகரிக்கும். வளர்ச்சியை பொன்னோக்கி பயணிப்பீர்கள். எதிர்கால தேவைகள் நிறைவேறும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. ராகுகால பூஜையை செய்யுங்கள். ஓம் தும் துர்கை நமஸ்தே அம்பிகை என்று வழிபட்டால் பழைய பிரச்சனைகள் தீரும். வாக்குவாதங்கள் அகலும். தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் பிறக்கும். வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. சிவபெருமானை வழிபடுங்கள். உதவிகள் கிடைக்கும். பாராட்டு நிறைந்த நாள். அலுவலக வேலைகள் எண்ணியது நடக்கும். அரசாங்க உதவியை பெறுவீர்கள். இந்த நாள் க்ஷேமங்கள், லாபங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ காமாட்சி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 11வது நாள். உங்களுடைய ராசிக்கு இந்த நாள் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். 3ஆம் வீட்டில் கேத்து பகவானும், பூர்வ புண்ணிய பாவகத்தில் சந்திர பகவான், களத்திரஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான், ராசியினுடைய 9ஆம் வீடு பாக்யஸ்தானத்தில் ராகு பகவான், லாபத்தில் குரு பகவான் வக்ரநிலை, விரயத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாளுக்கான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது கடகராசி அன்பர்களே, தை மாதத்தினுடைய வெள்ளிக்கிழமை, அதிலும் 2வது வாரம், ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு தாமரை பூவினால் அர்ச்சனை செய்யலாம், குங்கும அர்ச்சனை செய்யலாம். வீட்டிற்கு வரக்கூடிய சுமங்கலிகளுக்கு மங்கள பொருட்களை தானம் செய்வது மிக மிக விசேஷம். வெளிவட்டத்தில் உங்களை பற்றிய பேர் புகழ் அதிகரிக்கும். வீட்டிலும் சரி, உங்களுடைய வார்த்தைக்கு தனி மதிப்பு மரியாதை உண்டு. ராசியினுடைய 2வது வீட்டு அதிபதியான சூரிய பகவான் உங்களுக்கு களத்திர ஸ்தானத்தில். உங்கள் துணைவருடைய ஆதரவு என்பது உங்களுடைய குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை தரும். மன ஒற்றுமை இருக்கும். தைரியமாக ஒவ்வொரு வேலைகளையும் குறிப்பிட்டு செய்வீர்கள். குடும்பத்தை மையப்படுத்தி சில முக்கிய பொறுப்புகளை ஏற்பீர்கள். குழந்தைகளுடைய தேவைகளை பார்த்து பார்த்து நிறைவேற்றக்கூடிய அமைப்பு இந்த நாள் உண்டு. 5ஆம் வீட்டிலேயே உங்களுடைய ராசி அதிபதியான சந்திர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. குல தெய்வ வழிபாடுதனை இந்த நாள் செய்யுங்கள். குலதெய்வ கோவிலுக்கு சென்று வாருங்கள், அல்லது அம்மனுடைய வழிபாடு செய்யலாம். பிரார்த்தனைகள் நிறைவேற்றுவதற்கு உகந்த நாள். தெய்வத்தினுடைய அனுகிரகம் வேண்டி வழிபட்டால் நிச்சயம் உங்களுடைய வேலைகள் கைகூடி வரும். மூத்த சகோதர சகோதரிகளுடைய ஆதரவுக்காக காத்திருப்பீர்கள். அவர்களுடைய செயல்பாடுகள் திருப்தியை தரும். உங்களுக்கு நல்ல வழிகாட்டியாகவும் இருப்பார்கள். வியாபாரத்திலும் சரி, தொழில் சார்ந்த முயற்சிகளுக்கும் அவர்களுடைய பங்கீடு அதிகரிக்கும். மறைமுகமாக உங்களுக்கு எதிர்ப்பவர்கள் யார் என்பதை புரிந்து கொள்வீர்கள். பழைய நட்புகள் அதிகரிக்கும். நண்பர்கள் முகாந்திரமாக சில புது விஷயங்களை ஏற்படுத்துவீர்கள். பணத்தை அதிகப்படுத்துவதில் அதிக கவனம் உண்டு. வருங்காலம் தொடர்பான விஷயங்களுக்காக சில முக்கிய செயல்பாடுகளை ஏற்பீர்கள். பணவரவை அதிகப்படுத்த ஆர்வங்கள் உண்டு. குடும்பத்தை அரவணைத்து செல்வீர்கள். தாய்மை உள்ளம் அதிகம் உண்டு. கடகராசி என்பவர்கள் எப்பொழுதும் உங்களுடைய பிடிவாத போக்கை மட்டும் தளர்த்த வேண்டும். யாரிடத்தில் எதை பேசுகிறோம் என்பதில் மட்டும் கவனமாக அவ்வப்போது பார்த்துக் கொள்ளுங்கள்.
பண ரீதியாக சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்தில் கௌரவ அதிகாரிகளிடத்தில் நல்ல சூழ்நிலைகள் இருக்கும். பிறரிடத்தில் பேசக்கூடிய விஷயங்களில் எச்சரிக்கை என்பது தேவை. 2ஆம் இடம் குடும்பம், வாக்கு, தனஸ்தானம் என்பதால் பொறுமையாக நிதானமாக பேசுதல் வேண்டும். மற்றவர்களுடைய மனம் புண்படும்படியாக நடந்து கொள்ளாதீர்கள். எதிர்பார்த்தபடி பண வரவுக்காக அதிக முயற்சிகள் செய்ய வேண்டியதாகத்தான் இருக்கும். 11க்கும் 4க்கும் அதிபதியான சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே கடகராசி என்பர்கள் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவும் இருக்கும். எண்ணத்தில் தெளிவு தேவை. உள்ளத்தில் மகிழ்ச்சியோடு இருங்கள். வெள்ளிக்கிழமை தினம் வீட்டில் துணைவர் அவர்களிடத்தில் மதிப்பு மரியாதையோடு நடந்து கொள்வது விசேஷம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள்: புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. மதிப்பு உயர இருப்பீர்கள். எல்லோரும் உங்களை வணங்கக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். புகழ் சேரும். சம்பத்துகள் அதிகரிக்கும். க்ஷேமங்கள், லாபங்கள் உண்டாகும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சந்திப்புகள் ஏற்படும். புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். எதிர்ப்புகளை நீக்கி வெற்றியும் பெறுவீர்கள். மறைமுகமான சங்கடங்கள் அகலும். ஆயிலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாளையும் தாயாரையும் வணங்குங்கள். தை வெள்ளிக்கிழமை வீட்டில் தூப தீப ஆராதனைகள் செய்யுங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். நெருக்கம் உண்டாகும். கவனமாக இருக்க வேண்டிய நாள். எச்சரிக்கையாக செயல்படுங்கள். தலைமை அதிகாரிகளிடத்தில் அதிகமாக பேச்சுக்கள் பேசி பிரச்சனைகள் ஏற்படாதபடி பார்த்துக் கொள்வது நல்லது. இந்த நாள் ஏற்றம் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. தை வெள்ளிக்கிழமை 11வது நாள், வாரத்தினுடைய 2வது வெள்ளிக்கிழமை. ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த அபிஷேக ஆராதனைகள் செய்வது விசேஷம். ராசியினுடைய 2வது வீடு வாக்குஸ்தான தனஸ்தானத்தில் கேத்து பகவான், சுகஸ்தானத்தில் சந்திர பகவான், 6ஆம் வீட்டில் சூரிய பகவான், புதன் பகவான், களத்திரஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான், அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான், 10ஆம் இடத்தில் குரு பகவான் வக்ரநிலை, லாபத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. பண தட்டுப்பாடுகள் தீர்ந்து முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கப் போகிறீர்கள். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய வேலைகள் முகாந்திரமாக நன்மைகள் பிறக்கும். செல்வாக்கு அதிகரிக்கும். தன லாப வஸ்துக்கள் அதிகரிக்கும். சேமங்கள், லாபங்கள் நிறைந்ததாக அமையும். குடும்பத்தில் சுப விசேஷங்கள், சுப காரியங்கள் கைகூடி வரும். பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். கல்யாணத்திற்குண்டான சூழ்நிலைகள் உங்கள் வீட்டில் நடக்கும். 5ஆம் வீட்டு அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். தொழில் ஜீவனஸ்தானத்தில். சிம்மராசி அன்பர்களே, எண்ணத்தில் தெளிவுகள் உண்டாக்கும். வீடு, மனை, வண்டி, வாகனத்திற்குண்டான பாவகத்தில் விரையாதிபதியான சந்திர பகவான் வீட்டை பராமரிப்பீர்கள். மாணவர்களுக்கு படிப்பின் மீதான எண்ணங்கள், ஈடுபாடு அதிகரிக்கும். அடுத்தடுத்த நிலைகளுக்கு உயர வேண்டும் என்கிற ஆசைகள் கைகூடி வரும். மிகச் சரியாக திட்டங்களை தீட்டி முன்னேறுவீர்கள். ஆசிரியர் பணிகளில் இருப்பவர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். எதிர்பார்த்தபடி இடமாற்றங்கள் வரும். கடனில் இருந்து வெளிவருவதற்கான சூழ்நிலைகள் அமையும். ஓம் மகாதேவியைச்ச வித்மகே விஷ்ணு பத்னிச்ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத் என்று 108 முறை காயத்ரி மந்திரத்தை பிரார்த்தனை செய்யுங்கள். ஆராதனை செய்ய செய்ய வாழ்வில் உங்களுக்கு நல்ல உயர்ந்த அந்தஸ்து, கௌரவம், பட்டம், பதவி, எல்லா விதமான புகழும் பெருமையும் வந்து சேரும். வாகன பயணங்களின் மூலம் ஆதரவு கிடைக்கும். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை வேலை ரீதியாக புரிந்து கொள்வீர்கள். வேலையாட்களுடைய ஆதரவு கிடைக்கும். மக்கள் வரத்து அதிகரிக்கும். மக்கள் பணிகளில் இருப்பவர்களுக்கு பேர் புகழ் அதிகரிக்கும்.
தொழிலை நல்ல விதமாக கொண்டு செல்வீர்கள். புத்தி கூர்மை, நல்லதொரு அறிவு, ஞானம் சித்திக்கும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். தம்பதியர்களுக்கிடையே மன ஒற்றுமையும் க்ஷேமங்களும் லாபங்களும் அதிகரிக்கும். தனம் நிறைந்த நாள். கையில் பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவான் உடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசுக்கு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகன் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் பெருமானை வழிபடுங்கள். பிரச்சனைகள் தீரும். கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் அகலம். வருமானத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் தீரும். பண பிரச்சனை விலகும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. நல்ல ஒத்துழைப்புகள் மேம்படும். குல தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை பெறுவீர்கள். இறை பிரார்த்தனைகள் உங்களை நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும். வீட்டில் இருப்பவர்களால் ஆதரவு கிடைக்கும். வெளியிடங்களில் பேர் புகழ் அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி என்று வழிபடுங்கள். பணம் செல்வம் செல்வாக்கு உயரும். சமூகத்தில் பேரும் புகழும் அதிகரிக்கும். நல்ல நிலையில் இருப்பீர்கள். தனம் நிறைந்த நாளாகும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. தை வெள்ளிக்கிழமை 11வது நாள். தை மாதத்தினுடைய 2வது வெள்ளிக்கிழமை 2வது வாரம். ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு குங்கும அர்ச்சனை மற்றும் தாமரை பூவினால் அலங்காரம், சர்க்கரை பொங்கல் நிவேதனம், அதோடு மொச்சை சுண்டல் செய்து நைவேத்தியம் செய்வது விசேஷம். வெள்ளிக்கிழமை தினத்தில் வீட்டில் அஷ்டலட்சுமி அனுகிரகம் பெற கனகதாரா அஷ்டோத்திரத்தை படிப்பது கேட்பது நல்லது. லலிதா சகசர நாமத்தை கேட்டு பாருங்கள். வீட்டில் செல்வ செழிப்பு சுகம் நிறைந்திருக்கும். கன்னிராசி அன்பர்கள், ராசியிலேயே கேத்து பகவான், முயற்சி பாவகத்தில் சந்திர பகவான், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், ருணரோக சத்ருஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான், களத்திர ஸ்தானத்தில் ராகு பகவான், பாக்யஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை, 10ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. எந்த ஒரு விஷயத்தையும் மிக நேர்த்தியாக செய்வீர்கள். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சாதிக்கக்கூடிய திறன் உருவாக்கும். லாபத்தின் அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு 3ஆம் வீட்டில் இருப்பதால் இளைய சகோதர சகோதரியின் முகாந்திரமாக சில மனதிற்கு பிடித்தமான, மனதிற்கு சம்பந்தமான விஷயங்கள் நடக்கும். எதிர்பார்த்த வேலைகள் திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும், தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் அனுசரணையான போக்கு உண்டு. இந்த நாள் மிக மிக நல்ல நாள். அதிர்ஷ்டங்கள் நிறைந்த நாள். ஆனந்தம் நிறைந்த நாள். தொழிலில் அபிவிருத்தி உண்டாக்கும். எதிரிகளை வெற்றி கொள்வீர்கள். வியாபாரத்தில் நுணுக்கங்களை புரிந்து கொண்டு மக்களை அதிகப்படுத்துவதில், வாடிக்கையாளர்களை அதிகப்படுத்துவதில் இதில் போன்ற எண்ணங்கள் தான் உங்களுக்கு மிகுதியாகும். பங்கு சந்தை தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். வெளியூர்களுக்கு பயணிப்பீர்கள். மனநிலையில் அவ்வப்போது சில மாற்றங்கள் வரலாம். உங்களோடு வேலை செய்யக்கூடிய மற்ற உத்தியோகஸ்தர்களிடத்தில் மனம் விட்டு பேசுவீர்கள். இருந்தாலும் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொண்டு பேசுதல் வேண்டும். உங்களுடைய பேச்சு சில நேரம் இனிமையாகவும் சில நேரம் காரசாரமாகவுமே அமையும். வருமானத்தை அதிகப்படுத்துவீர்கள். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை அற்புதத்தை கொடுக்கும். நன்மை தீமைகள் என்ன என்பதை புரிந்து கொண்டு நடப்பீர்கள். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி
சூரிய பகவான் தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லா நிலைகளிலும் தெய்வத்தினுடைய அனுகிரகம் உண்டு. சூரிய பகவான் அனுகிரகம் பெற அதிகாலை பொழுதை எழுந்து உங்களுடைய வேலைகளை கவனியுங்கள். நித்தியமும் தினந்தாரும் உங்களுக்கு வாழ்க்கையில் வளர்ச்சி ஏற்படுவதை நீங்களே கண்கூடார பார்க்கலாம். ஒத்துழைப்பான நாளாக அமையும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான் தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். குரு பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுவது மிக சிறப்பான ஒன்று. பெரியவர்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து வேலைகளை கவனியுங்கள். கருத்து வேறுபாடுகள் அகலும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் இருக்கும். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. அனுகூலம் பிறக்கும். லாபங்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த வேலைகள் உண்டாகும். அதிகமான நன்மைகளை பெறுவீர்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் அல்லாதையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 11ஆம் நாள். ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது? இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் சுக்கிர பகவானே. ஆக துலாம் ராசி அன்பர்கள் கோவிலுக்கு சென்று அபிஷேக ஆராதனைகள் செய்வதோடு குங்கும அர்ச்சனை செய்யுங்கள். அதே போல வியாழக்கிழமை தினத்திலேயே குங்குமம் வாங்கி வைத்து அவற்றை வெள்ளிக்கிழமை காலை கோவிலுக்கு சென்று கொடுப்பது மிக விசேஷமான ஒன்று. ராசிக்கு 2ஆம் வீட்டில் சந்திர பகவானும், சுகஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனிஸ்வர பகவான், சுக்கிர பகவான், ருணரோக சத்ரு பாவகத்தில் ராகு பகவான், அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை, பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, விரயத்தில் கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. மனநிலையில் இருந்த பல குழப்பங்கள் தீரும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். உள்ளத்தில் மகிழ்ச்சி உண்டாக்கும். பண ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் எதிர்கால வாழ்க்கைக்கு உதவும். வங்கி கணக்கு தொடங்கி இருப்பீர்கள். அதில் பணம் சேமிக்க வேண்டும் என்கிற ஆசைகள் எழலாம். உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டு அதிபதியான சந்திர பகவான் 2ஆம் வீட்டில் வருமானத்தை அதிகப்படுத்துவதிலும் தொழிலை விருத்தி செய்வதில் அதிக அக்கறை இருக்கும். தொழில் சார்ந்த முயற்சிகள், கூட்டாளிகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு தன வரவை அதிகப்படுத்தும். எதிர்பார்த்தபடி சில பணங்கள் கைக்கு வந்து சேரும். வருமானத்தை பெருக்கக்கூடிய விதமாக உங்களுடைய சிந்தனைகள் இருக்கும். நல்ல நல்ல எண்ணங்கள் உதிக்கும். மேன்மையாக இருப்பீர்கள். பொன்பொருள் ஆபரண சேர்க்கை அதிகரிக்கலாம். அடகு வைத்த பொருட்களை மீட்டெடுப்பீர்கள். பழைய பிரச்சனைகள் தீரும். சொத்துக்களில் இருந்த சங்கடங்கள் மறையும். உறவின் முறை மூலமாக சுப காரிய விசேஷங்களுக்கு சென்று வருவீர்கள். மற்றவர்கள் வீட்டில் நடக்கக்கூடிய சுப காரியங்களுக்கு நீங்கள் முன்னின்று ஒரு சில விஷயங்களை வழி நடத்துவதிலும் ஆர்வம் காட்டுவீர்கள். சமூகத்தில் நல்ல பேர் புகழ் இருக்கும். எல்லோரிடத்திலும் உங்களை பற்றிய எண்ணங்களே அதிகமாக இருக்கும். மாணவ மாணவிகள் படிப்பில் உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள். தேர்ந்தெடுக்கக்கூடிய துறை உங்களுக்கு மிகப்பெரிய நல்லதை மட்டுமே செய்யும். தலைமை அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். செல்வம் சேரும். தன லாபத்தை கூடும். மனநிலையில் சுறுசுறுப்பு இருக்கும். தைரியமாக இருப்பீர்கள். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்ல ஒற்றுமை, நல்ல குணவதியாக காணப்படுவார்கள். உங்களுடைய துணைவரிடத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் தீரும். வெளியே வேலைக்கு செல்பவர்களுக்கு கூட்டாளிகள் முகாந்திரமாக சில நல்ல செய்திகள் வரலாம். தொழிலில் அபிவிருத்தி, வியாபாரத்தில் முன்னேற்றம் என இந்த நாள் களைகட்டம். மனநலம் நன்றாக இருக்கும். சந்தோஷமாக உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை மிக அழகாக கொண்டு செல்வீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு பகை ராசிகள். மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. வெள்ளிக்கிழமை தினத்தில் முருகப்பெருமானுக்கு வள்ளி தேவசேன சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது, அதே போல வஸ்திரங்கள் சாற்றுவது, மறிக்கொழுந்தினால் மாலைகள் சாற்றுவது மிக விசேஷமானது. சர்க்கரை பொங்கல் சகல தேவர்களுக்கும் தேவதைகளுக்கும் உச்சிதமானதாக அமையும். அவற்றை இந்த நாள் செய்யுங்கள். மொச்சை சுண்டல் செய்து வீட்டில் வழிபாடு நடத்துவது, ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்குண்டான அஷ்டோத்திர சத நாமாவளி மற்றும்
சகசரநாம அர்ச்சனை செய்து வழிபடலாம். மனதில் குழப்பங்கள் தீரும், தெளிவு பிறக்கும், உள்ளத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். இனிமையாக பேசுவீர்கள். தொழில் ரீதியாக உங்களுடைய பேச்சுக்கள் அமையும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கையம்மனுடைய வழிபாடு நல்லது. ஓம் தும் துர்கே நமஸ்தே என்று ராகுகால பூஜை செய்வது விசேஷமானது. கருத்து வேறுபாடுகள் விலக்கும், நன்மைகள் பிறக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையும் சேமங்களும் லாபங்களும் அதிகரிக்கும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. செல்வாக்கு அதிகரிக்கும், செல்வம் சேரும், மனநிலையில் நிம்மதி பிறக்கும். வெளி வட்டாரத்தில் சேமங்கள் லாபங்கள் உண்டாக்கும். பேச்சுவார்த்தைகள் அனுகூலம் பிறக்கும். இந்த நாள் வீடு மனை வண்டி வாகனம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மாயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியம் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 11வது நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசியிலேயே சந்திர பகவானுடைய சஞ்சாரம். பாக்கியத்தினுடைய அதிபதியானவர் தந்தையின் முகாந்திரமாக சில நன்மைகள் வந்து சேரும். சந்திர பகவான் நீச்சம் பெறுவது விருச்சிக ராசியிலேயே. சில மாற்றங்கள் வரலாம். தந்தையின் மூலமாக எந்த விதமான வீண் பேச்சுக்களோ யாரிடத்திலும் வாக்கு போக்கோ இருக்கக்கூடாது. பிரதிவாதங்களினுடைய சமநிலைகளை அறிந்து செயல்படுவீர்கள். வியாபாரம் தொடர்பாக உங்களுடைய சிறு குறு வியாபாரத்தை பொறுத்து முதலீடுக்கு தகுந்தாற்போல் மாற்றங்கள் வரலாம். சில நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பொருளாதார தேவை காக்க வெளியூர் பயணிப்பவர்களுக்கு ஆதாயம் கிட்டும். பயணங்களினால் எண்ணியது நடக்கும். பண வரவுக்கு உகந்த நாள். முருகப்பெருமானை வழிபட வழிபட உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து சங்கடங்களும் தீர்ந்து முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் லாபகரமான சூழ்நிலைகள் ஏற்படும். மாணவர்களுக்கு சிந்தனைகளில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் தீரும். மனதிற்கு பிடித்த மாணவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். நன்மைகளை பெருமளவு பெறுவீர்கள். வெளியூர்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீரும். நண்பர்களுடைய வருகையின் காரணமாக சில மாற்றங்கள் வரலாம். வீண் விஷயங்களுக்கு தலையிடாதீர்கள். பிறருடைய பொருட்களையோ நகையையோ இரவலுக்கு வாங்காதீர்கள். உங்களுடைய குடும்ப வருமானத்திற்கு தகுந்தாற்போல் இருக்க வேண்டும். வெளியிடங்களுக்கு செல்வது, செலவுகள் அதிகம் செய்வது கூடாது. விலை உயர்ந்த பொருட்களை வைத்திருந்தீர்களே ஆனால் அவற்றை பத்திரப்படுத்துங்கள். பொறுமையாக கையாளுங்கள். எண்ணத்தில் தெளிவு தேவை. தியானம், யோகாசன பயிற்சிகள் செய்வது உச்சிதம். குடும்ப சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்ளுங்கள். யாரிடத்திலும் வாக்குவாதங்கள், வீண் பேச்சுக்கள் கூடாது. நினைத்தது நடக்கும் வரையில் இறை பிரார்த்தனை செய்யுங்கள். வீட்டில் தூப தீப வழிபாடுதலை செய்வது நல்லது. வீட்டில் விஷ்ணு சகசரநாமம், ஸ்ரீ லலிதா தேவியினுடைய சகசரநாமத்தை பாராயணம் செய்து கொள்ளுங்கள். தெரியாதவர்கள் கேட்கலாம். பாடல்களை ஒலிக்க விடுவது விசேஷமானது. அன்பு நிறைந்த நாளாக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் உண்டாக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்கள் நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை சிறப்பை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. மாற்றமான நாளாகும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலைகள் இருக்கும். திருப்திகரமான நாள். வருங்காலம் வசந்தமாக அதற்குண்டான வேலைகளை கவனிப்பீர்கள். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சேமிப்புகள் மேம்படும். தன்மையாக இருப்பீர்கள். மனதிற்கு புதிய விஷயங்கள் நடக்கும். ஆடம்பரத்தை குறைத்துக் கொண்டு சேமிப்பை அதிகப்படுத்த எண்ணுவீர்கள். கேட்டி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள். வழிபாடு செய்யுங்கள். ஸ்ரீ பெருந்தேவி தாயாரையும் வழிபடுங்கள். நல் வாய்ப்புகள் கிடைக்கும். வரவு நிறைந்த நாள். பயணங்கள் கைகூடும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மாயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களை நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ
முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக சித்திக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 11வது நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ஓம் ஸ்ரீ குருபியோ நமக, ஓம் ஸ்ரீ குருவே நமகா என்று வழிபடுங்கள். தை மாதத்தினுடைய வெள்ளிக்கிழமை 2வது வாரம் வெள்ளி. சகல தேவர்களுக்கும் தேவதைகளுக்கும் மும்மூர்த்திகளுக்கும் 3 சக்திகளுக்கும் உகந்த நாள். இச்சாசக்தி, ஞானாசக்தி, கிரியாசக்தி உங்களுடைய குல தெய்வத்தை வழிபடுவதற்கு உகந்த நாள். ராசிக்கான அமைப்பு இந்த நாள் எப்படி இருக்கும் என்பதை கிரகத்தினுடைய போக்கு வைத்து பார்க்கலாம். வாக்குஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவானுடைய சஞ்சாரம். முயற்சி ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் சுக்கிர பகவான். சுகஸ்தானத்தில் ராகு பகவான். 6ஆம் வீட்டில் குரு பகவான் வக்ர நிலை. களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிலை. ராசினுடைய 10வது வீட்டில் கன்னி ராசியில் கேத்து பகவான் சஞ்சாரம். விரயத்தில் 8ஆம் வீட்டு அதிபதியான சந்திர பகவான் 12இல் மறைவில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும், என்ன பலன்கள் அமைய போகிறது என்பதை அறியலாம். எண்ணிய காரியங்கள் இந்த நாள் நிறைவேற விநாயகப் பெருமானை வழிபடுங்கள். தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய தடைகள் நீங்க, முடக்கங்கள் அகலும். அருகம்புல்லினால் அர்ச்சனை செய்ய வேண்டும். சிதறுகாய் உடைப்பது விசேஷமானது. உங்களை பற்றிய நல்ல கருத்துக்கள் எல்லோரிடத்திலும் பரவலாக அமையும். வீட்டிலும் சரி, வெளி இடங்களிலும் சரி, சமூகத்தில் நல்ல பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், பட்டம், பதவி, புகழ், பெருமை சேரும். மிக கனிவாகவும் இருப்பீர்கள். வாடிக்கையாளர்களிடத்தில் அனுசரணையாக பேசி பொருளை விற்பனை செய்வீர்கள். களிப்பு நிறைந்த நாள். மகிழ்ச்சி அதிகரிக்கும். கீர்த்தி பெருகும். புகழோடு வாழ்வீர்கள். தோன்றின் புகழோடு தோன்றுக, அஃதில்லார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்பது போல வள்ளுவ பெருமானுடைய வாக்கிற்கிணங்க உங்களுடைய செயல்கள் மிகப்பெரிய அளவில் புகழ், கீர்த்தி அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை, சேமங்கள், லாபங்கள் உண்டாகும். கீர்த்திகள் அதிகரிக்கும். பிள்ளைகள் முகாந்திரமாக பல நன்மைகள் வந்து சேரும். 5ஆம் வீட்டு அதிபதி மற்றும் விரயத்தின் அதிபதியான செவ்வாய் பகவான் ராசிக்கு 7ஆம் வீட்டில் களத்திரஸ்தானத்தில். குழந்தைகளுக்காக சில பணத்தை முதலீடு செய்வீர்கள். நிலம் வாங்குவது, வீடு வாங்குவது அல்லது வீடு கட்டுவது போன்ற சூழ்நிலைகள் ஏற்படலாம். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் இருக்கும். ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவீர்கள். உங்கள் துணைவருடைய தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். அவர்கள் விரும்பிய இடங்களுக்கு சென்று வருவது, இறை வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்லது. ஆன்மீக பயணங்களின் மூலமாக முன்னேற்றங்கள் பிறக்கும். பெற்றோர்கள் உங்களுடைய செயலுக்கு துணையாக இருப்பார்கள். குடும்பத்தில் கௌரவம் அதிகரிக்கும். பேச்சுக்கு தனி மதிப்பு, மரியாதை உண்டு. திடீர் சந்திப்புகள் ஏற்படலாம். வேலையாட்களிடத்தில் தட்டி கொடுத்து வேலை வாங்குவீர்கள். அவர்கள் உங்களுடைய வருமானத்திற்கு துணையாக இருக்கக்கூடும். லாபம் பெருக்கும். தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும். நண்பர்கள் முகாந்திரமாக ஆதாயம் பெருக்கும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியம் நிறைந்த நாளாக சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாகணபதி பிள்ளையாரை வணங்குங்கள். அதிலும் கற்பக விநாயகப் பெருமானை வணங்குவது மிக சிறப்பானது. பிள்ளையார்பட்டி விநாயகப் பெருமானுக்கு வாழ்த்துக்களையும் நல்ல போற்றிகளையும் உச்சரியுங்கள். செல்வாக்கு பெருக்கம். சொல் வாக்கு நன்றாக அமையும். பேசிய காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. அனுகூலமான நாளாக்கம். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். மனதில் நிம்மதி பிறக்கும். உத்திராடம் நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயாரை வழிபடுங்கள். கையிருப்புகள் அதிகரிக்கும். ஆதாயம் உண்டாக்கும். வருமானம் பெருக்கும். லாபம் நிறைந்த நாள். எல்லா விதமான நன்மைகளையும், சந்தோஷத்தையும், சேமத்தையும், லாபத்தையும் பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மாகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும்.
ராசியிலேயே சூரிய பகவான், புதன் பகவான், வாக்குஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான், முயற்சி பாவகத்தில் ராகு பகவான், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை, 6ஆம் இடம் ருணரோக சத்ரு பாவகத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம், ராசியினுடைய 9வது வீட்டில் கேத்து பகவான், லாபத்தில் சந்திர பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டு அதிபதியான சந்திர பகவான் லாபத்தில். வீட்டில் இருப்பவர்களுடைய ஆதரவு கிட்டும். தம்பதியர்களுக்கிடையே நல்ல மன ஒற்றுமை உண்டு. சாந்தம், அமைதியோடு இருப்பீர்கள். தேவையை நிறைவேற்றக்கூடிய வசதி வாய்ப்புகளை பெருகிக் கொள்வீர்கள். வருங்காலத்திற்காக சில எதிர்காலத்திற்காக முதலீடுகள் மேற்கொள்ளக்கூடும். தன தானிய சம்பத்து அபிவிருத்திகள் ஏற்படும். குடும்பத்தில் சேமங்களும் சுப காரியங்களும் நடக்கும். பெரியவர்களுடைய ஆசி, குருமார்களுடைய ஆசி உங்களுக்கு சித்திக்கும். மூத்த அதிகாரிகள், தலைவர்களுடைய ஆதரவு கிட்டும். வேலை நிமித்தமான புதிய முயற்சிகள் கைகூடி வரும். வெளியூர்களுக்கு செல்பவர்களுக்கு பயண வாய்ப்புகள் அதிகரிக்கும். விற்பனைக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தன லாபம் உண்டாகும். சக ஊழியர்கள் உத்தியோகத்தில் உங்களுடைய செயலுக்கு துணையாக இருக்கக்கூடும். முடிக்காத வேலைகளை கூட திருப்திகரமாக முடித்து காட்டுவீர்கள். பெரும்பாலான வேலைகளை மிக அழகாக செய்து காட்டக்கூடிய அமைப்பு உண்டு. அலுவலக பிரச்சனைகள் தீரம். பிறரோடு இருந்த மனஸ்தாபங்கள் அகலும். உங்களை பற்றி குறை கூறியவர்கள் உங்களை புகழக்கூடிய நிலை ஏற்படும். கௌரவமாக இருப்பீர்கள். அந்தஸ்து உயரும். அதிகார பலத்தோடு இருப்பீர்கள். வெளி வட்டாரங்களில் உங்களுடைய பேச்சுக்கு தனி மதிப்பு உண்டு. சுய முயற்சிக்கு உண்டானபடி முன்னேற்றங்கள் பிறக்கும். கௌரவமாக இருக்கக்கூடும். தொழில் வியாபாரம் அபிவிருத்தி ஏற்படும். வருமானத்தை உயர்த்துவதில் அதிக கவனமாக இருப்பீர்கள். நல்ல மனம் படைத்தவர்கள் நீங்கள். நல்ல குணமும் கூட. குணத்திற்கு ஏற்றாற்போல் பிற நண்பர்களுடைய ஆதரவு உங்களுக்கு அதிகரிக்கும். மகர ராசி என்பர்களே, ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஆசிகள் கிடைக்கும். பெரியவர்களுடைய நல் ஆதரவு பிறக்கும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு. காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். பிறை சூடிய சக்தி வழிபாடு நல்லது. பிறரால் ஆதரவுகள் உண்டாகும். வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிப்பீர்கள். மன நிம்மதி இருக்கும். உடல் நலம் ஆரோக்கியமாக சந்தோஷமாக காணப்படுவீர்கள். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. வேலும் மயிலும் துணை என வழிபடுங்கள். வடபழனி ஆண்டவனே வல்வினையை போக்கிடுவீர். ஏழுமலை ஆண்டவனை எத்திக்கும் காத்திடுவீர். ஏழ்மை அகற்றிய கந்தா யமபயம் போக்கிடுவீர். அசையாத நெஞ்சத்துள் அறிவாக நின்று அருள்வாய் முருகா என்று முருகப்பெருமானை வழிபட்டால் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் நல்ல முன்னேற்றங்கள் பிறக்கும். இரக்கம் வேண்டிய நாள். சுய முயற்சிகள் கைகூடும். செல்வாக்கு அதிகரிக்கும். சமூக சிந்தனை உண்டாகும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை முழுமையாக நீங்கள் அறியலாம். வெள்ளிக்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 11வது நாள். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. இந்த நாள் தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையின் 2வது வாரம். ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு மஞ்சளினால் அபிஷேகம், பால் அபிஷேகம், பன்னீரினால் அபிஷேகம், ஸ்வர்ண அலங்காரம் செய்து வழிபடலாம். தன தானிய அஷ்ட ஐஸ்வர்ய லட்சுமியினுடைய அனுகிரகம் சித்திக்கும். புரிதல்கள் ஏற்படும். புதுவிதமான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொள்வீர்கள். பிறருடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும்.
பிறர் பற்றிய கருத்துக்களை குறைத்துக் கொள்ளுங்கள். யாரை பற்றியும் விமர்சனங்கள் செய்வதோ குறை கூறுவதோ கூடாது. மற்றவர்கள் எப்படி இருந்தாலும் கண்டு கொள்ளாமல் உங்களுடைய வேலையில் கவனிப்பதே நல்லது. குடும்பம் சார்பாக நடக்கக்கூடிய விஷயங்களை எவரிடத்திலும் வெளிப்படுத்தாதீர்கள். ரகசியங்களை பாதுகாப்பது நல்லது. உடல்நலம் மனநலம் சார்ந்த விஷயங்களில் குணநலன்களில் கூட மாற்றங்கள் வரலாம். ராசியிலேயே சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான், வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான், சுகஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை, பூர்வ புண்ணிய பாவகத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, ராசியினுடைய அஷ்டமஸ்தானத்தில் கேத்து பகவான், 10ஆம் இடம் தொழில் ஜீவனஸ்தானத்தில் 6ஆம் வீட்டு அதிபதி சந்திர பகவான் விரயத்தில் சூரிய பகவான், புதன் பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது கும்பராசி அன்பர்களே, தம்பதியர்களுக்கிடையே சில மனமாற்றங்கள் வரலாம். சீரான போக்கு என்பது அவசியம். மன சஞ்சலங்கள் ஏற்படாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். 7ஆம் வீட்டு அதிபதி களத்திர ஸ்தானாதிபதி, மனைவிக்குண்டான பாவகத்தை சொல்லக்கூடிய இடத்தினுடைய அதிபதியான சூரிய பகவான் விரயத்தில் மறைவில் இருக்கிறார். அதே போல அஷ்டம ஸ்தானாதிபதி புதன் பகவான் மறைவில் இருக்கிறார். உங்களுடைய சொந்த விவகாரங்களை பற்றி வெளியிடத்தில் வெளிப்படுத்த வேண்டாம். ஜாமீன் விஷயங்களில் கவனமாக இருங்கள். யாருக்கும் கையெழுத்திடுவது, யாரிடத்திலும் பணத்தை வாங்குவதோ கொடுப்பதோ கூடாது. நன்மைகள் ஏற்பட மனதை அமைதிப்படுத்திக் கொள்ளுங்கள். தியானம், யோகாசன பயிற்சிகள் செய்வது, உணவு தொழில் செய்பவர்களுக்கு சீரான போக்கு என்பது காணப்படாது. ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்ட நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. வேலும் மகிழும் துணை என வழிபட்டால் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். சுப யோக நாளாக அமையும். புதுமையான நாள். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கிட்டும். குழந்தைகள் முகாந்திரமாக நன்மைகள் பிறக்கும். சதய நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்று வழிபட்டால் நலம். மாற்றங்கள் பிறக்கும். நன்மைகள் அதிகரிக்கும். முன்னேற்றங்கள் பிறக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய நாள். நன்மைகள் மேம்படும். துரிதமாக வேலையில் ஈடுபடுவீர்கள். ஜாமீன் விஷயங்களில் எச்சரிக்கை தேவை. இந்த நாள் தெய்வ வழிபாட்டின் மூலம் நன்மைகள் பிறக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாத்தியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் அறியலாம். ராசிக்கு 2ஆம் வீடான குடும்ப பாவகத்தில் குரு பகவான் வக்ர நிலையிலும், முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிலை, 6ஆம் இடம் ருணரோக சத்ருபாவகத்தில் கேத்து பகவான், ராசினுடைய 9வது வீடு சந்திர பகவானுடைய சஞ்சாரம், லாபத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், விரயத்தில் சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாளுக்கான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது மீனராசி அன்பர்களே, காலை பொழுது வரை சந்திராஷ்டமம் இருக்கிறது. அதிலும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் உங்களுடைய செயல்கள் திருப்திகரமாக அமையும். சுறுசுறுப்பாக இருக்கக்கூடும். தைரியம் வலுக்கும். மனதில் நிம்மதி, சாந்தம், அமைதியான குணம் தோன்றும். கடந்த நாட்களில் இருந்த சங்கடங்கள், மனதில் இருக்கக்கூடிய கிளேசங்கள் அகலும். தெய்வ அனுகிரகத்தை பரிபூரணமாக பெறுவீர்கள். இறை சம்பந்தமான நம்பிக்கை இருக்கும்.
எழுச்சி நிறைந்த நாளாகும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். அதிகமான நன்மைகள் உண்டாகும். நண்பர்களோடு சிறு தூர இடங்களுக்கு சென்று வருவீர்கள். யாரிடத்திலும் எதை பற்றியும் வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம். தேவையற்ற விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. குணநலன்களில் மாற்றங்கள் பிறக்கும். சிந்திக்கக்கூடிய விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்கள். மன அமைதி வேண்டி அதிகமாக தண்ணீர் குடிப்பது நல்லது. உயர்கல்வி தொடர்பாக முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் நல்ல அந்தஸ்தினை பெறுவீர்கள். செல்வாக்கு அதிகரிக்கும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியம் சித்திக்கும். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் ஏற்படும். நன்மைகள் மிகவும் அதிகரிக்கும் நாள். வேலை வியாபாரத்தினுடைய போக்கு திருப்தியை தரும். தொழிலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் தீரும். கடன் சார்ந்த சங்கடங்கள் அகலும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். எதிர்பார்த்த வேலை உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். பண வரவு அதிகரிக்கும். பணி உயர்வு உண்டாகும். ஊதிய உயர்வு அதிகரிக்கும். மனதில் நிம்மதி சந்தோஷம் பிறக்கும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரைக்கும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் கரு நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. சுறுசுறுப்பான நாளாகும். எண்ணியது நடக்கும். வேலைகள் விறுவிறுப்பாக அமையும். நல்லதை மட்டுமே செய்யுங்கள். நல்லது. உண்மையாக ஊழியனாக இருப்பது விசேஷம். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறப்பு. வாதங்களை தவிர்த்து விடுங்கள். வீண் பேச்சுக்கள் கூடாது. பண ரீதியாக இடர்பாடுகள் ஏற்படாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். விரயத்தில் நட்சத்திர அதிபதியான சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. பணத்தினால் எந்த விதமான இடர்பாடுகள் பேச்சுவார்த்தைகள் இல்லாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். வாக்குவாதங்கள் கூடாது. ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். மரியாதை கூடும். கௌரவ பதவியினை பெறுவீர்கள். உயர் பதவி கிடைக்கும். உயர் அந்தஸ்து உண்டாகும். களிப்பு மகிழ்ச்சி நிறைந்த நாள். கீர்த்தி பெருகும். ஆதாயம் உண்டாக்கும். வேலையில் நல்ல முன்னேற்றங்கள். உத்தியோகத்தில் பெருமை புகழ் வந்து சேரும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் ஆகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் நபர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல் வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி.